புருஷன் எப்ப வருவான்னு இந்த வழி மேல வெளி வச்சு காத்திருக்கிறதா சொல்லுவாங்களே, அப்படியா? அப்ப உள்ளுக்குள்ள இருக்குல்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வீட்ல இருக்கிறது நீயும் நானும் தான். இப்ப பிருந்தா நம்ம கூட சேர்ந்து இருக்கிறா. சீக்கிரமா வந்தனா சாப்பாடு போட்டு சீக்கிரம் தூங்கலாம். அதனாலதான். அப்ப புருஷங்கிற அக்கறெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படிதானே சொல்ற? ஆமா இல்ல. சரி சரி சரி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன? என் அண்ணனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்போ என்னெல்லாம் நடந்துச்சுன்னு எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லு. ஏய், அதான் 1000 தடவை சொல்லிருக்கேன்ல. என்னமோ கேட்காதத கேட்ட மாதிரி திரும்ப திரும்ப பெண்ண மறுபடியும் சொன்னா குறைஞ்சு போயிருவியா? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல. அன்னைக்கு நான் குடிச்சிருந்தேன். வந்துட்டு இருக்கிறப்போ ஆட்டோ குறுக்க வந்துருச்சு. நான் ஓட்டிட்டேன். இதுதான் உங்க ஊர்ல விளக்கமா சொல்றதாடா? ஒவ்வொரு இன்சிடென்ட்ட தயவு செஞ்சு சொல்லு. இங்க பார், சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்காத. அவனுக்கு 1000 டென்ஷன் இருக்கு. இப்ப வந்து அதை சொல்லி இதை சொல்லிட்டு உங்க அக்காவே என்ன மன்னிச்சிட்டாங்க. முடிஞ்சு போன விஷயத்தை சும்மா திரும்ப திரும்ப தோண்டிக்கிட்டு வந்து சாப்பாடு போடு. ஏய் இங்க பாரு, இப்ப எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம் வருது? இல்ல நான் இப்ப என்ன தப்பா கேட்டுட்டேன்? அப்படியே என்னமோ துள்ளுற. ஏண்டா இது வரைக்கும் ஒரு விஷயம் உருப்படியா பண்ணிருக்கியா? எல்லாமே சொதப்பல் தான். ஒண்ணுத்துக்கும் வழி இல்லைனாலும் இந்த ரோஷத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்ல. நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீதான்டா. எந்த விஷயத்தையாவது முழுசா முடிச்சிருக்கியா? கோவம் மட்டும் இப்படி தலைக்கு ஏறுது. மத்தவங்க வாழ்க்கையை பத்தின சீரியஸ் கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? ஏன்டா என்கிட்ட எதையுமே வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிற? இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்துல 100 பிரச்சனை நடந்திருக்கு. அதுல பாதி பிரச்சனை உன்னாலதான். மனசுல அப்படியே இவர் பெரிய தியாகின்னு நினைப்பு. ஏண்டா ஒரு பிரச்சனையாவது உனக்கு என்னன்னு தெரியுமா? உங்க அப்பா திட்டுறாருன்னு சொல்றல, அவர் திட்டுறதுல தப்பே கிடையாது மாறா.